ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம வேர்க்கடலை புளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், வடகம், வெந்தயம், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சுருக்கோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி இப்போ நல்லா வெந்தயம் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஜீரகத்தை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது வந்து கடுகு போட தேவையில்ல. வடகமும் பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வறுத்து பதச்சிட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் போட்டுக்கிறேன். லைட்டாக வெங்காயம் அது அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது தக்காளி கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக பார்த்து 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். வேர்க்கடலையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். இதை வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவோம், மல்லாக்கட்டை பயிர்னு சொல்லுவோம். நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்பு கட்டியாகவும் ஆகிடுச்சு, நல்லாவும் இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இனிமேல் அப்படியே இறக்கிட வேண்டியதான். மண்சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.